ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் மசாலா வகை எடுத்து வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வருதோ அந்த அளவுக்கு நல்லா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையே சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ ஒரு கையளவு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா எடுத்துருக்கு, அதையும் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்ததும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாலாம் எல்லாம் ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு நல்லா உப்பு பிடிக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் சாஃப்டாக வரும். பாருங்கள், தயிர் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் நார்மல் அரிசி தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம். இப்போ அரிசி உடையாமல் நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு குக்கர் மூடிக்கலாம். 2 விசில் போதும். பாருங்கள், 2 விசில் வந்து ஆஃப் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்கு. ஃபைனலாக நெய் வாசனையோட நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது. இப்போ கலந்து விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரியாக ரைஸ் வந்திருக்கு. இதே அளவில் செஞ்சு பாருங்கள்.
குழையாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அளவுகள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.